ஹாய் நண்பா, திஸ் இஸ் இனிக்கா பண்ணுறேன். இந்த வீடியோவில் லோகி சீரிஸோட சீசன் 1 எபிசோட் 4, 5, 6 தான் பார்க்க போகிறோம். முதல் எபிசோட் ஆல்ரெடி போட்டிருக்கோம். பார்க்காதவங்களுக்கு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே கார்ட்லையும் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள். ஆல்ரெடி பிரேக்கிங் பேட் 3 சீரிஸ்லாம் போட்டிருக்கோம். அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பார்க்கணுன்னு பார்த்துட்டு வந்துருங்க. இன்னும் யாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். சோஷியல் மீடியா பேஜ்லாம் ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ வாங்க நேரம் கடத்தாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சின்ன வயசில் சில்வியை காட்டுறாங்க. அவள் பாட்டுக்கு டாய்ஸ் எல்லாம் வச்சு விளையாடிட்டு இருக்கா. இப்போ ஜட்ஜாக இருந்தாங்கல்ல ரொவானா, அவங்க அப்பா கமாண்டராக இருந்திருக்காங்க. செல்வி டைம் லைனில் தப்பு பண்ணதா சொல்லி டிவியை அவளை தூக்கிட்டு போயிருக்காங்க. ரீசிட் சாச்சியுமே அங்கே வச்சுட்டு டிவியை கூட்டிகிட்டு வராங்க. செல்வியை கூட்டிகிட்டு போய் ஜட்ஜுக்கு முன்னாடி நிப்பாட்டு அவங்கள அங்கே அடிச்சு போட்டு டைம் பாடையும் எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல இந்த செல்வி தப்பிச்சு போகிறா. இப்போ நடந்த எல்லாத்தையுமே அந்த ஜட்ஜ் ரொவானா தான் நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்க அந்த டைம் கீப்பர்ஸை பார்க்க போகிற அந்த கோல்டன் லிஃப்ட்டில் தான் போயிட்டுருக்காங்க. உள்ளே போய் பார்த்தா உள்ள 3 டைம் கீப்பர்ஸ் இருக்காங்க. டைம் கீப்பர்ஸை பார்த்துட்டு ரொம்பவே கோவத்தில் ரொவானா வெளியில் வர என்னாச்சுன்னு மோபியஸ் கேட்டா. டைம் கீப்பர்ஸ் ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க. ஏற்கனவே நான் தப்பிக்க விட்ட வேரியன்ட் அதான் சில்வி ஆல்ரெடி டைம் கீப்பர்ஸை கொல்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்கா. அதுவும் இப்போ ரொவானாவை லோக்கி டிவியை கூட சேர்ந்து எங்கே வேணா போயிட்டு வேலை பண்ணலாம் அப்படிங்கிற பெர்மிஷனை கொடுத்துருக்காங்க. அதுக்கும் இதுக்கும் சேர்த்து செம்மையாக திட்டு விழுந்திருக்கு. அந்த 2 வேரியன்ட்ஸும் வெளியில் இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு தான் ஆபத்து. உடனே அந்த 2 லோக்கிகளையுமே பிடிக்கணும்னு சொல்லிட்டு போகிறாங்க. இவங்க 2 பேரும் அந்த அழிஞ்சிக்கிட்டு இருக்க கிரகத்தை இங்கேருந்து போகவே முடியாது அப்படிங்கிற கவலையிலேயே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ சில்வி லோக்கி கிட்ட, நான் சின்ன வயசில் ஆஸ்கார்டில் இருந்த ஞாபகம் எனக்கு இருக்குது. நான் ஆஸ்கார்ட்லேயே ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தேன். ஆனால் இந்த டிவியை டைம் லைனில் பிரான்ச்சை கிரியேட் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஆஸ்கார்டில் இருந்து தூக்கிட்டு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ரீசிட் சார்ஜ் யூஸ் பண்ணி நான் ஆஸ்கார்டில் இருந்ததுக்கான தடத்தை ஃபுல்லாக அழிச்சிட்டாங்க. அவங்க கிட்ட இருந்து நான் தப்பிச்சுட்டு அப்படி இருந்தும் கூட தப்பிச்சு எங்கே போனாலுமே அவங்க கண்டுபிடிச்சி வந்தாங்க. அப்போ தான் எனக்கு அழியிற கிரகத்துக்கு போனேன். டைம் லைனில் பிரான்ச் கிரியேட் ஆகுது, அவங்களுக்கும் எதுவுமே தெரியாது அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. நான் போயிட்டு இருந்து இப்போ வரைக்கும் ஆயிரக்கணக்கான அழியிற கிரகத்துக்கு போயிருக்கேன். அந்த கிரகம் இல்லை அழியிறத்தையும் என்னோட கண்ணாலேயே பார்த்துருக்கேன். இன்றைக்கி அதே மாதிரியான ஒரு அழியிற கிரகத்தில் என்னோட வாழ்க்கையை முடிய போகுதுன்னு சொல்கிறா. லோக்கினா என்னங்கிறதுக்கு பெரிய டெஃபினேஷன் சொன்னல, அதில் லோக்கி எல்லாருமே எப்போவுமே தோற்று தான் போவாங்க அப்படிங்கிறதையுமே சேர்த்துக்கொண்டு சொல்கிறா. சின்ன வயசில் ஒன்று தூக்கிட்டு போன டிவியை கிட்ட இருந்து தப்பிச்சு இப்போ அதே டிவியை அழிக்கிறதுக்கு வந்திருக்கா. அதுதான் லோக்கியாலுக்கு உண்டான இயல்பு அப்படின்னு சொல்லி சில்வியை உற்சாகப்படுத்துகிறான். அப்போ அவங்க 2 பேரும் கையை பிடிச்சிக்கிறாங்க. யூஸ்வல் அழியிற கிரகத்துக்கு போனாங்கன்னா அந்த இடத்துல டைம் லைன் பிரான்ச் கிரியேட் ஆகுது. அது ஒரு அழிய போகிற கிரகம் தான், இருந்தாலும் அவங்க டைம் லைன் பிரான்ச் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. அதை இவங்களுமே பார்க்குறாங்க. இப்போ அவங்க எங்கே இருக்காங்க அப்படிங்கிறது டிவிக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அந்த இடத்துக்கு வந்து அந்த கிரகம் அழிய போகிற சரியான டைமில் அவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. லோக்கியை தனியாக சில்வியை தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. லோக்கியோட போர்ட்டல் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே தள்ள போகிறப்போ டிவி அவங்கள ஏமாற்றிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறான். இதுக்கு மேலே ஒன்று நம்பிடுன்னா அதை விட முட்டல் வேறு யாருமே இல்லை. அவனை பிடிச்சி உடனே உள்ள தள்ளுங்கன்னு சொல்ல அவங்களுமே அது வழியாக உள்ள தள்ளுறாங்க. எங்கே அனுப்பியிருக்காங்கன்னு பார்த்தா ஆஸ்கார்டுக்கு அனுப்பியிருக்காங்க. அந்த இடத்துல ஷிஃப் அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்கா. நீ என்னோட முடியை வெட்டிட்ட அப்படின்னு சொல்லி மெயின் பாயிண்ட்லேயே அடிக்கிறா. எங்கே என்னத்துக்கு என்ன அனுப்பினீங்கன்னு கேட்க அந்த பொண்ணை திரும்ப வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரியே நான் ஆசையை வளர்த்த முடிய வெட்டிட்டேன்னு சொல்லி அதே மெயின் பாயிண்டில் திரும்பவுமே அடிச்சிட்டு போகிறா. அந்த இடத்துல டைம் லூப் ஆகிட்டு இருக்கு. அடிச்சிட்டு போன அந்த பொண்ணு திரும்பவுமே வரா. நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு, அந்த அளவுக்கு என்ன இல்லை. நான் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முதல்ல எந்த இடத்துக்கு வரணும்னு சொன்னாலும் நீ சொல்கிறத நான் நம்புவேன்னு நினச்சேன்னு மறுபடியும் பட்டடத்துலேயே அடிச்சிட்டு போகிறா. எங்கே மொபைல்ஸ் அந்த ஜட்ஜ் கிட்ட லோக்கியும் சில்வியும் கையை பிடிச்சப்போ அழியிற கிரகத்திலேயே டைம் லைன் கிரியேட் ஆச்சு. ஆனால் இவங்களுக்கு அந்த பிரான்ச் கிரியேட் ஆனது எதுக்காகன்னு தெரியாது. அது எதுக்காக கிரியேட் ஆச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா நான் போயிட்டு சில்வியை விசாரிக்கணும்னு மோபிஸ் கேட்க, அவள் ரொம்ப ஆபத்தானவ, அவளை நான் பார்த்துக்கிறேன். லோக்கி மூலமாக உனக்கு என்ன தகவல் கிடைச்சாலும் அதை உடனே என்கிட்ட வந்து சொல்லு. டைம் கீப்பர்ஸ் ரொம்பவே முக்கியமா இந்த கேஸை தான் துல்லியமாக பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. எங்கள் லோக்கி திரும்ப அந்த பொண்ணுகிட்ட அடி வாங்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல அடி வாங்குறது டைம் லூப்பாக போயிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு இப்போ மோபிஸ் வர்றாரு. இப்போவாச்சும் ஒழுங்கு உண்மையை சொல்லுவான்னு நம்புறேன்னு சொல்லிட்டு உடனே நாங்கள் அனுப்புறப்போ டிவி என்கிட்ட ஏதோ போய் சொல்லிச்சுன்னு சொன்னால. செல்வி இது வரைக்கும் டிவியை பற்றி சேகரிச்ச தகவல் படி இந்த டிவியில் இருக்க எல்லாருமே வேரியன்ட்ஸ் தான். உங்க எல்லாருமே டைம் கீப்பர்ஸ் தூக்கிட்டு வந்து எல்லா ஞாபகங்களையும் அழிச்சிட்டாங்க. அந்த குடும்பத்தை விட்டு தான் இப்போ நீங்கள் தனியாக இந்த டைம் கீப்பர்ஸுக்காக வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு லோக்கி எல்லா உண்மையும் சொல்ல ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இதுக்கு மேலே உன்னை நம்பவே மாட்டேன். நீ இனிமேல் தேவையில்லை, உன்னோட கேஸை க்ளோஸ் பண்ணுறேன். நான் இது வரைக்கும் நிறையவே போய் சொல்கிறேன், ஆனால் இந்த டைம் சொல்கிறது உண்மை தான். இங்கே அந்த B15 அந்த ரூம் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள சில்வியை பார்க்க வந்து டைம் பேடை யூஸ் பண்ணி ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணிட்டு சில்வியை கூட வர சொல்கிறாங்க. சில்வியுமே அந்த போர்ட்டல் வழி எவ்வளோ போகிறா. எங்கள் மொபைல்ஸ் லோக்கியோட கேஸ் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஃபைலை ஜட்ஜுக்கிட்ட சப்மிட் பண்ணுறாரு. அப்போ தான் ஒரு உண்மை தெரிய வருது. சில்வி ஒரு லேடி கமாண்டரை கூட்டிகிட்டு போயிருப்பாள். அவள் கூட டைம் கீப்பர்ஸ் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பாள். அந்த கமாண்டரை கொண்டுருக்காங்க. ஏன் அவங்கள கொண்டீங்கன்னு கேட்டால் அவள் மூளை குழம்பி ஏதோ வளர ஆரம்பிச்சா. அவள் வளர்றத மற்றவங்க கேட்டாங்கன்னா அவங்களுமே குழம்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 வேரியன்ட்ஸ் லோகியை பிடிச்சதுமே டைம் கீப்பர்ஸ் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அவங்க 2 பேருமே டைம் கீப்பர்ஸ்க்கு முன்னாடி வச்சு தான் அழிக்க போகிறோம். அந்த இடத்துக்கு கட்டாயமாக நீ வரணும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அந்த இடத்துக்கு நான் இல்லாமல் எப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜட்ஜோட டைம் பேட் அவர் எடுத்துகிட்டு அவரோட டைம் பேட் அவங்களுக்கு பதிலாக மாற்றி வச்சுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. எங்கள் போர்ட்டல் வழியாக கூட்டிகிட்டு வந்த சில்வியை ஆல்ரெடி சில்வியை பிடிக்கிறதுக்கு அந்த சூப்பர் மார்க்கெட்டில் போயிருப்பாங்கல்ல. அந்த டைமில் சில்வி அவங்கள மைண்ட் கண்ட்ரோல் பண்ணியிருக்கா. அப்படி மைண்ட் கண்ட்ரோல் பண்ணப்போ டைம் கீப்பர்ஸில் மறக்கடிக்கப்பட்ட ஞாபகங்கள் அவங்களுக்கு கொஞ்சமாக தெரிஞ்சிருக்கு. அந்த ஞாபகங்கள் எல்லாமே உண்மையாக நடந்ததுன்னு கேட்க
அது எல்லாமே உண்மைதான். நீங்களும் டைம் கீப்பர்ஸால் உருவாக்கப்பட்டவங்க இல்லை, எங்களை மாதிரி ஒரு வேரியன்ஸ் தான். உங்களோட ஞாபகங்கள் எல்லாத்தையுமே டைம் கீப்பர்ஸ் அழிச்சிட்டாங்க அப்படின்னு அந்த மறக்கடிக்கப்பட்ட ஞாபகங்கள் எல்லாத்தையுமே திரும்பவுமே தர முடியுமான்னு கேட்க செல்வியுமே அந்த ஞாபகங்கள் எல்லாத்தையுமே கொடுக்குறா. அந்த மெமரிஸ் எல்லாத்தையுமே பார்த்ததுமே அந்த B-15 அழ ஆரம்பிக்கிறாங்க. மோபேஸ் அந்த ஜட்ஜோட டைம் பேடை தூக்கிட்டு வந்திருப்பார்ல, அது வழியா செல்வி தூக்கிட்டு போன அந்த கமாண்டரை விசாரிக்கிறத பார்க்குறாரு. அந்த கமாண்டர் லோக்கி சொன்ன மாதிரியே நம்ம யாருமே டைம் கீப்பர்ஸால் உருவாக்கப்பட்டவங்க இல்லை, நம்மளுமே ஒரு வேரியன்ஸ் தான் அப்படின்னு சொல்ல வரா. அதனால தான் அவங்கள கொண்டிருக்காங்க. அப்போ இது எல்லாத்தையுமே வச்சு பார்த்தா லோக்கி சொல்கிறது உண்மைதான் போல அப்படிங்கிற ஒரு டவுட் வருது. இப்போ அந்த இடத்துக்கு மோபேஸ் வந்து அவர் அந்த ஜட்ஜோட டைம் பேடில் பார்த்து எல்லாத்தையுமே சொல்லி, அப்போ நீங்கள் சொல்கிறது உண்மைதானே அப்படின்னு கேட்குறாரு. நாங்கள் சொல்கிற எல்லாமே உண்மை தான். சரி, நீங்கள் சொல்கிறத நாங்கள் நம்புகிறோம். டிவி எங்களை உண்மையாகவே ஏமாத்துது. நீங்கள் அந்த லெமண்டஸில் இருக்கிறப்போ ஏற்பட்ட டைம் லைன் மாற்றோம், அந்த புது பிரான்ச், அதால் டிவிக்கு ரொம்பவே பெரிய ஆபத்து இருக்குது. அதனால தான் டிவி அவங்கள போட்டு தள்ள முடிவு பண்ணுறாங்க. இப்போ நீ கூட வான்னு சொல்லிட்டு டிவியை கூட்டிகிட்டு வர்றாரு. அந்த இடத்துல மோபேஸ் டைம் பேடை மாற்றி எடுத்தது ரொவானாக்கு தெரிய வர்ற. அவங்க ஆட்களோட ரெடியாக நிற்கிறாங்க. நீ எதுக்காக என்னோட டைம் பேடை மாற்றி எடுத்துன்னு கேட்க, பார்க்குறதுக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி தானே இருக்குது, ஸோ தெரியாமல் மாற்றி எடுத்துகிட்டு பண்ணு மோபேஸ் சமாளிக்கிறாரு. ரொவானாக்கு ஆல்ரெடி எல்லாமே தெரிஞ்சிருச்சு. ஸோ மோபேஸை வாய்டுக்கு அனுப்ப சொல்ல அந்த ஏஜென்ட்ஸுமே வாய்டுக்கு அனுப்பிடுறாங்க. லோக்கே திரும்ப அரெஸ்ட் பண்ணி டைம் கீப்பர்ஸ் முன்னாடி நிப்பாட்டுறதுக்கு சில்வியை கூட்டிகிட்டு போகிறதுக்கு அந்த ரூமுக்கு வந்தால் சில்வி நனைஞ்ச மாதிரி இருக்கா. ஸோ யாரோ சில்வியை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. யாருன்னு கேட்டால் அந்த B-15 தான் பார்க்க வந்திருக்காங்கன்னு அங்கே வெளியில் இருக்கவங்க சொல்கிறான். B-15 பிடிக்க சொல்லிட்டு சில்வியை டைம் கீப்பர்ஸ் முன்னாடி நிப்பாட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. மத்தாக்கள் அங்கேயே இருக்க சில்வியையும் லோக்கியையும் கூட்டிகிட்டு ரொவானா மட்டும் போகிறாங்க. இப்போ ரெண்டு பேரையும் டைம் கீப்பர்ஸ் முன்னாடி வந்து நிப்பாட்டுறாங்க. அங்கே முன்னாடி இருக்க டைம் கீப்பர்ஸில் ஒருத்தர், நீங்கள் சாகிறதுக்கு முதல்ல என்ன சொல்ல விருப்பப்படுறீங்கன்னு கேட்க, உங்கள் யாரையுமே பார்த்து நான் பயப்படவே இல்லை, உங்களுக்கு வாய் அப்படியே இருக்குது, இவங்க ரெண்டு பேரையுமே டெஸ்ட்ராய் பண்ணுங்கன்னு சொல்ல அந்த இடத்துக்கு சரியா B-15 வராங்க. லோக்கே சில்வியோட கழுத்தில் இருந்த கோலர்ஸை கழட்டிட்டு சில்வியோட கத்தியையுமே தூக்கி போடுறாங்க. இப்போ அந்த இடத்துல இவங்க ரெண்டு பேருக்கும் டிவி ஏஜென்ட்ஸுக்கும் சண்டை வருது. லோக்கி ஏஜென்ட்ஸை சமாளிக்க, நீயும் டைம் கீப்பர்ஸோட குழந்தை தான், எங்களை எதுவுமே பண்ணிடாதுன்னு டைம் கீப்பர் சொல்ல அந்த கத்தியை வச்சு அந்த டைம் கீப்பரோட தலையை விட்டுறா. அந்த டைம் கீப்பரோட தலையை விட்டதுமே தலையிலிருந்து வயரிங்லேருந்து வர ஸ்பார்க் மாதிரி ஸ்பார்க் வந்துட்டு இருக்கு. அதை பார்த்த மற்ற டைம் கீப்பர்ஸ் எல்லாருமே ரோபோட் ஆஃப் ஆகிற மாதிரி ஆஃப் ஆகிறாங்க. உடனே தலையை சில்வி எடுத்து பார்த்தா அந்த டைம் கீப்பர்ஸே உண்மையாகவே ரோபோட் தான். இவங்க ரோபோட்ஸ் நான் அப்போ டிவியை உண்மையாகவே டைம் கீப்பர்ஸ் உருவாக்கல, யார் தான் உருவாக்கியிருப்பாங்கன்னு லோக்கி தலையை பிடிச்சிக்கிறான். டைம் கீப்பர்ஸ் அழிச்சிட்டா எல்லாமே முடிஞ்சிடும்னு நினச்சேன், ஆனால் எதுவுமே முடியலைன்னு சில்வி கோவப்படுறா. லோக்கி சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறப்போ பின்னாடி இருந்து லோக்கி ரொவானா ஒய்டுக்கு அனுப்பிடுறாங்க. எல்லா கோவத்தையும் வச்சு அந்த ஸ்டிக்கை பறிச்சுட்டு, உனக்கு தெரிஞ்ச உண்மை எல்லாத்தையுமே சொல்லி இல்லை நான் கொன்றுவேன்னு சில்வி ரொவானா கிட்டே கேட்க, இங்கே லோக்கியை காட்டுறாங்க. லோக்கி அந்த ஒயிட் உள்ள தான் இருக்கான். எலும்பி பார்த்த முன்னாடி லோக்கியோட வேரியன்ட்ஸ் எல்லாம் நிற்கிறாங்க. இந்த நிற்கிற எல்லாருமே லோக்கியோட வேரியன்ட்ஸ் தான். அந்த பையனோட கையில் ஒரு முதல்ல இருக்குல்ல, அதுவுமே லோக்கியோட வேரியன்ட் தான். இங்கே டைம் கீப்பர்ஸ்னு சொல்லப்பட்டவங்க செத்தாலுமே டிவியை வழக்கமாக நடக்கிற மாதிரியே நடந்துகிட்டு தான் இருக்குது. மற்ற வேரியன்ட்ஸ் கிட்ட நம்ம எங்கே தான் இருக்கோன்னு கேட்க, இந்த ஒருத்தர் பேர் வாய்டு. இந்த வாய்டில் அலையத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஈவில் ஃபோர்ஸ் இருக்குது. நான் உடனே இந்த இடத்துல இந்த டிவிக்கு திரும்பவுமே போயாகணும். அங்கே எப்படி போகிறதுன்னு லோக்கி வழக்கம் போல் தொணத்தொன்னு பேசிகிட்டு இருக்கு. ஒழுங்கு மரியாதை வாய மூடிட்டு பின்னாடி வா, அப்படி இல்லை நான் அலையத்துக்கு பலி கொடுத்துருவான்னு சின்னப்பையன் லோக்கி சொல்கிறான். அலையத்துன்னு யாருன்னு கேட்க, இந்த இடத்துல வந்தவங்க திரும்பவுமே போகாமல் இருக்கிறதுக்கு உருவாக்கப்பட்டது அலையத். அந்த முதல்ல லோக்கி அதோட பாஷையில் பேசுது. என்னது இதுவும் என்னோட வேரியண்டா அப்படின்னு லோக்கி ஷோக் ஆகிறான். இந்த இடத்துல இருந்து எப்படி நம்ம தப்பிச்சு போகிறதுன்னு கேட்டால், இங்கேருந்து தப்பிச்சு போகிறது நடக்காத காரியம். நாங்களும் நிறைய வாட்டி தப்பிக்க ட்ரை பண்ணோம், அதில் நிறையவே பாதிப்பு வந்துச்சு. இப்போ இந்த இடத்துல வாழ்ந்தா போதும் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த வேரியன்ஸ் லோக்கியோட டீமை அந்த சின்ன பையன் லோக்கி தான் கண்ட்ரோல் பண்ணுறான். அவங்களுமே இவன் சொல்கிறத கேட்டுட்டு இருக்காங்க. போய் இந்த சின்ன பையனுக்கு பயப்படுறீங்கன்னு கேட்டால், அவன் தோரையை கொண்டுட்டு நெக்ஸஸ் ஈவெண்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கான். மற்ற லோக்கி யாராலையுமே முடியாதது அவன் செஞ்சுருக்கான். அதனால தான் அவனுக்கு பயந்து நடக்கும்னு மற்றவங்க சொல்கிறாங்க. வாக்கி வந்ததில் சொல்கிறாங்க பாருன்னு லோக்கி சொல்லிக்கிட்டே அவங்க பின்னாடியே போகிறான். இப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரு பங்கருக்கு வராங்க. அந்த பங்கர் உள்ள தோரோட ஹேமரே கிடக்கு, அதுவும் கரல் பிடிச்ச நிலையில் கிடக்கு. அந்த ஹேமருக்கு பக்கத்தில் ஒரு பாட்டில் கிடக்கு. அதுக்குள்ளே ஒருத்தர் இருக்காரு. இது வேற யாரும் இல்லை, தோர் தான். தோர்னு நம்ம தோரில் தோரோட வேரியண்ட். இங்கே ரொவானா கிட்ட டைம் கீப்பர்ஸ் டிவியை உருவாக்கலைன்னா அப்போ யாரும் தான் உருவாக்குனாங்கன்னு கேட்க, உன்னை போல் எனக்குமே அது யாருன்னே தெரியாது, உனக்கு தெரியாதுன்னு நீ போய் சொல்லாத, என்னோட வாழ்க்கையை அழிச்சது நீ தான். சில்வி ரொவானாவை கொலை பண்ண வரப்போ லோக்கி இன்னுமே சாகலைன்னு ரொவானா சொல்கிறாங்க. என்ன உளறிக்கிட்டு இருக்கு, உண்மையாகவே லோக்கி உயிரோட தான் இருக்கான். இப்போதைக்கு உனக்கு இருக்க கேள்வி டிவியை யார் உருவாக்குனாங்க அப்படிங்கிறது. அந்த கேள்வி ரொம்ப நாளாவே எனக்கும் இருக்குது. உண்மையாகவே லோக்கியும் சாகலை, ஓய்டுங்கிற இடத்துல தான் இருக்கான். அந்த இடத்துக்கு போனவங்க யாருமே திரும்பி வந்ததில்லை. ஆனால் நான் நினச்சேன் லோக்கியை ஓய்டிலிருந்து வெளியில் கூட்டிகிட்டு வர முடியும். என்னை நம்பி அந்த டைம் பேடை கொடு. சில்வியுமே அந்த டைம் பேடை கொடுக்குறா. ரொவானாவும் சில்வியும் மிஸ் மினிட்ஸ் கிட்ட வந்து ரொவானா மிஸ் மினிட்ஸ் கிட்ட டிவியை ஆரம்பிச்சதுலேருந்து அதை பற்றி இருக்கக்கூடிய ஃபைல் எடுன்னு அதுக்கிட்ட சொன்னான். மிஸ் மினிட்ஸ் ஓய்டோட ஃபைல் எடுத்து கொடுக்குது. அப்போ அந்த இடத்துக்கு டிவியை கவுன்ஸ் வர ரொவானா கிட்ட இருந்து டைம் பேட் எடுத்துட்டு சில்வி போய் ஒழிஞ்சிக்கிறா. இவ்வளோ நேரமாக பயந்து பேசிகிட்டு இருந்த ரொவானா ஆக்கள் வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதுமே இப்போ சில்வியை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. மரியாதை சரண்டர் ஆயிரு, அப்படி இல்லைனா லோகி போன இடத்துக்கு உன்னையுமே அனுப்பிடுவோன்னு சொல்ல, அப்போ அந்த டைமில் ஒய்டுக்கு அனுப்புகிற ஸ்டிக்குமே சில்வியோட கையில் தான் இருக்குது. நீ என்னடி என்ன அனுப்புறது, நானே போகிறேன்னு சில்வி அந்த ஸ்டிக்கை யூஸ் பண்ணி அந்த ஒய்டுக்கு கிளம்பிடுறா. அவள் கிளம்புனதுக்கு முக்கியமான காரணம் லோக்கியை காப்பாற்றி கூட்டிகிட்டு வரணும்னு தான். அதை பார்த்து ரொவானா நம்ம செய்ய வேண்டியது அவளே செஞ்சுட்டா. இனி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறா.
இப்போ எல்லாருமே பங்கூரில் வந்துட்டு நீ திரும்பவும் ஏன் டிவிக்கு போகிறதுக்கு விரும்புகிறேன்னு மற்றவங்க கேட்க நம்ம எல்லாருக்கும் டிவியை ஆளணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். ஆனால் நம்ம வேரியன்ட்ஸ்லேயே லேடி லோக்கி ஒருத்தி இருக்கா. அவள் டிவியை அழிக்கணும்னு ஆசைப்படுறான். அவள் கூட இப்போ நான் இருக்கணும். ஸோ நான் அந்த இடத்துலேருந்து தப்பிக்கணும். இந்த இடத்துலேருந்து போகிறதுக்காக முதல்ல நம்ம அந்த அலையத்தை அழிக்கணும். உங்களுக்கு இந்த இடத்துலேருந்து போகணும்னு ஆசை இருக்கும். நீங்கள் ஏன் கூட இருந்தீங்கன்னா நம்ம எல்லாருமே சேர்ந்து அந்த அலையத்தை அழிக்கலாம் அப்படின்னு லோக்கி வீரவசனம்லாம் பேசி மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கா. இப்போ எல்லாரும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? லோக்கியோட ஸ்பீச்சை கேட்டுட்டு மற்றவங்க எல்லாருமே லோக்கிக்கு கூட போய் அந்த அலையத்தை அழிச்சிட்டு இந்த இடத்துலேருந்து தப்பிச்சிருப்பாரு அப்படி தானே? ஆனால் லோக்கி சொன்னது எல்லாத்தையுமே கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. இவர் அலையத்தை அழிக்க போகிறாராம். ஒன்றால் அதோட நகத்தை கூட பிடுங்க முடியாது அப்படின்னு நக்கலாக பேச அப்போ தோற மாதிரி கெட்ட போட்டிருக்க லோக்கி என்னோட டைம் லைனில் கேப்டன் அமெரிக்காவையும் அயன்மேனையும் நான் அசால்ட்டாக அழிச்சிட்டு 6 இன்ஃபினிட்டி ஸ்டோனையும் எடுத்துட்டேன். வாயிருக்குன்னு இஷ்டத்துக்கு அளந்து விடாதுன்னு முதல்ல லோக்கி சொல்கிறான். நீ பக்கத்து விட்டு பூனையை தின்னுட்டு இந்த இடத்துக்கு வந்து மாட்டிக்கிட்டு அவஸ்தப்படுறேன்னு இவர் சொல்ல இப்போ அவருக்கு இவருக்கு சண்டை வருது. அவங்க 2 பேரும் அடிச்சுட்டு இருக்கிறப்போ அந்த சின்ன பையன் லோக்கி உன்னோட கதையை சொல்லுன்னு தாத்தா லோக்கி கிட்ட கேட்க தேனோஸனை தாக்க வந்தப்போ அவனே கண்டுபிடிக்காத அளவுக்கு இலூஷனை பயன்படுத்தி அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சிட்டான். தேனோஸ் கிட்ட இருந்து தப்பிச்சாலுமே யாருமே இல்லாத தனியான கிரகத்தில் மாட்டிக்கிட்டேன். ஒருவேளை நம்ம பிரதர் தோர் நம்மளை மிஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கரிசனை வந்துச்சு. ஸோ அந்த இடத்துல இருந்து போயிடலாமான்னு முயற்சி பண்ணி அந்த கிரகத்திலிருந்து ஒரு அடிதான் எடுத்து வச்சு உடனே டிவி எங்கேருந்து வந்தாங்களோ தெரியல என்ன பிடிச்சி வந்து இங்கே போட்டானுங்க. இப்போ இந்த பங்கரை ஓப்பன் பண்ணிட்டு வெளியில் போகலான்னு பார்த்தா அங்கே வெளியில் இன்னொரு லோக்கி நிற்கிறான். அதுவும் கூட ஒரு படையோடவே நிற்கிறான். இதை பார்த்ததுமே நம்ம லோக்கி ஆடி அசந்தே போயிடுறான். இப்போ இங்கே செல்வியுமே ஓடிக்கே வந்துட்டா. செல்வி வந்த நேரத்துக்கு கரெக்டாக அந்த இடத்துல அலையத்தையுமே வந்துருச்சு. அப்போ செல்வியை காப்பாற்றுறதுக்கு யாரோ ஒருத்தர் வர்றாரு. யாருன்னு காரில் போய் பார்த்தா அது மோபேஸ் தான். மோபேஸ் செல்வியை காப்பாற்றிட்டு அங்கேருந்து கிளம்ப இங்கே அந்த பங்கரும்ல இந்த இடம் தெரிஞ்சு எப்படி நீங்கள் எந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு கிட் லோக்கி கேட்க நான் தான் சொன்னேன்னு தோரோட கெட்ட போட்ட லோக்கி சொல்கிறான். அப்போ இவங்கள மாட்டி விட்டுட்டு அவன் கூட போய் சேர போகிறான்னு பார்த்தா அவங்க கூட வந்து ஆட்களை அவன் மேலே கத்தி வைக்கிறாங்க. அப்போ அங்கேருந்து அந்த முதல்ல வேரியன் லோக்கி இந்த லோக்கியோட கையை கடிச்சிட்டு பிரிச்சு இனிமேல் பொறுத்துக்க முடியாதுன்னு எல்லாருமே ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க. அவனுங்க அங்கே சண்டை போட்டுட்டு இருக்க இவங்க 3 பேரும் அசால்ட்டா அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. இதில் அந்த தாத்தா லோக்கி ரொம்பவே காண்டாயிட்டாரு. பதவி ஆசைக்காக முதுகில் குத்துறது இனிமே முடியலை. திரும்பி வாழலான்னு பார்த்தா கூட அந்த டிவியை விட மாட்டுறாங்க. என்னத்தை தாண்டா பண்ணுறதுன்னு மண்டையை பிச்சுக்கிறாரு. அதை கேட்டதுமே லோக்கி சொல்கிறது என்னன்னா நீங்கள் எல்லாருமே எனக்கு ஒரே ஒரு வாட்டி ஹெல்ப் பண்ணுங்க, நான் உங்களை இந்த ஓய்டில் இருந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறான். சரி நாங்கள் ஒன்று நம்புகிறோம். அந்த அலையத்துக்கிட்ட உன்னை கூட்டிகிட்டு போகிறோம். ஆனால் அந்த அலையத்தை நீ தான் சமாளிக்கணும்னு சொல்கிறாங்க. எங்கள் செல்ஃபியும் மோபேஸும் பேசிகிட்டு போயிட்டு இருக்கப்போ நாங்கள் டிவி எங்களை ஏமாற்றுவாங்கன்னு நினைக்கல. மல்டிவர்ஸ் கொலாப்ஸ் ஆகாமல் இருக்க நல்லது பண்ணிட்டு இருந்தோம் தான் நினச்சிட்டு இருந்தோம். இனிமேல் என்ன சொல்லி என்ன பிரயோஜனம்? இங்கே வந்தவாச்சு லோக்கியை பார்க்கலான்னு பார்த்தேன். ஆனால் அந்த அலையத்தை பார்த்ததுக்கப்புறம் ஒருவேளை அவன் அதை சாப்பிட்ருக்குமோன்னு நினைக்கிறேன்னு சொல்கிறான். லோக்கி செத்துட்டான்னு நம்புறியான்னு கேட்டா அதை நம்புறது இல்லையான்னு தெரியல. அதை கண்டுபிடிக்க ஒரே வழி அந்த அலையத்தை கொல்லணும். இங்கே இவங்க 3 பேரும் அந்த அலையத்தை அழிக்கிறதுக்காக பிளான் போடுறாங்க. அந்த கிட் லோக்கி ஒரு டிவைஸ் மூலியமா ஒரு ரொம்ப பெரிய ஷிப் எடுத்துகிட்டு வந்து அந்த அலையத்தை இந்த இடத்துல வந்துச்சுன்னா முதல்ல அந்த ஷிப்பை தான் அழிக்கும். அந்த கேப்பில் நம்ம அலையத்தை அழிச்சிடலான்னு சொல்கிறான். அப்போ அந்த இடத்துக்கு அலையத்தையுமே வந்துருச்சு. அந்த ஷிப்புக்குள்ள ஆக்களுமே இருக்கானுங்க. ஒரு செகண்ட்லேயே அந்த கப்பலில் இருக்க எல்லாரையுமே அழிச்சிருச்சு. இப்போ தான் நம்மளுக்கு இதை பார்த்துட்டு இதை அவ்வளோ சீக்கிரமாக அழிக்க முடியாது போலேன்னு சொல்கிறான். அப்போ பின்னாடி அந்த கார் வார சத்தம் கேட்குது. அப்போ தான் திரும்பி பார்த்த வாரது செல்வி தான். செல்வியை பார்த்த சந்தோஷம் லோக்கிக்கு தாங்கவே முடியலை. உடனே ஓடி வந்து செல்வி கிட்ட நீ எப்படி இந்த இடத்துக்கு வந்த, உனக்கு எதுவுமே ஆகலே அப்படின்னு என்ன பேசணும்னு தெரியாமல் ஏதோ பேசிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் மோபேஸும் கூட வந்துருக்காங்கிறத பார்க்குறான். அந்த கருப்பை வந்துச்சு. அதோட பேர் என்னன்னு கேட்டா அதோட பேர் அலையத்துன்னு லோக்கி சொல்கிறான். என்னன்னாலும் பார்த்துக்கலாம், அதை நம்ம அழிச்சி ஆகணும்னு செல்வி சொல்ல அதை கேட்டு லோக்கி சிரிக்க இங்கே ரவான் அந்த லேடியை விசாரிக்கிறாங்க. அந்த செல்வி எதுக்காக டிவியை அழிக்க துடிச்சிட்டு இருக்கான்னு கேட்டான். அவளை சின்ன வயசுலேருந்து பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க, அவளோட வாழ்க்கையை நாசம் பண்ணியிருக்கீங்க. உனக்கு இந்த டிவியை உருவாக்குனவங்க யாருன்னே தெரியல. நீ அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற, ஆனால் அவள் அவங்கள அழிக்க நினைக்கிறா. கண்டிப்பாக செல்வி தான் அவங்களை கண்டுபிடிப்பா. உன்னால் முடிஞ்சதை பண்ணி கொண்டு அந்த கமாண்டர் கோவமாக சொல்கிறாங்க. அவங்கக்கிட்ட பேசிட்டு வெளியே வந்துட்டு டைம் கீப்பர்ஸை காப்பாற்ற டிவியை கண்டுபிடிச்ச ஃபைலை பற்றி பார்க்கணுன்னு மிஸ் மினிட்ஸ் கிட்ட கேட்க இங்கே ஓய்டில் இவங்கள காட்டுறாங்க. அப்போ மொபைல்ஸ் கிட்ட தாத்தா லோக்கி அவங்க டிவியை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க, அது பரவாயில்ல. ஆனால் நீ டிவியை கீழே ரொம்ப காலமாக வேலை பார்த்துருக்க, நீ ஏன் அழிக்கணும்னு துடிக்கிறேன்னு கேட்டா ஏன் சார் நாங்களாம் திருந்தி நிலவனாகக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அங்கே அவங்க பேசிகிட்டு இருக்கா. இங்கே இவங்க 2 பேரும் தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ மொபைல்ஸ் லோகி கிட்ட கேட்டிருப்பான்ல லெமன்டிஸில் நெக்ஸஸ் ஈவெண்ட் உருவாயிருக்கு, அங்கே அப்படி என்ன நடந்துச்சுன்னு அதை பற்றி 2 பேரும் பேசிக்கிறாங்க. அதுக்கு காரணம் இவங்க 2 பேரும் கை பிடிச்சது தான். அதால் எதுக்கு நெக்ஸஸ் ஈவெண்ட் உருவாயிருக்கணும், எனக்கு அதில் ஒன்று தப்பாக தெரியலையே அப்படிங்கிற மாதிரி செல்வி சொன்னா. லோக்கியுமே அதே மாதிரி தான் சொல்கிறான். நல்லா மாதிரி பேசுகிற கடைசி என்னையுமே துரோகம் பண்ணி விட்டுற மாட்டேன்னு சொன்னான். நான் நிறைய பேருக்கு துரோகம் பண்ணியிருக்கேன், ஆனால் நான் உனக்கு தெரியாமல் கூட பண்ண மாட்டேன். அந்த பழைய லோக்கி எப்போ போயிட்டான். சரி ஒரு வாரத்துக்கு நம்ம டிவியை அழிச்சிட்டோன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறதுன்னு செல்வி கேட்டா. எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஆனால் எனக்கு ஒன்று தோணுது, அது உனக்கு தோணுச்சுன்னா அதையே பண்ணலான்னு லோக்கி சொல்ல அதை புரிஞ்சும் புரியாத மாதிரியே செல்வியும் நடிக்கிறா. அப்போ அந்த இடத்துக்கு அந்த அலையத்தின்மை வந்துருச்சு. லோகேஷ் சில்வியும் அந்த இடத்துல இருக்க மற்றவங்க எல்லாம் சில்வி கிட்ட இந்த டைம் டைஸ் பண்ணி அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அவங்க எல்லாம் போனதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் அலையத்து முன்னாடி போய் நின்றுட்டு லோகி அந்த அலையத்தை டிஸ்ட்ராக்ட் பண்ண அலையத்து லோக்கி பக்கம் பார்க்குறப்போ சில்வி அவளோட பவர் யூஸ் பண்ணி அலையத்தை என்சான் பண்ண பார்க்குறான். ஆனால் எவ்வளோ கஷ்டப்பட்டாலுமே சில்வியால் அதை பண்ணவே முடியல. அலையத்தை சில்வியை பார்த்துருச்சு, சில்வியை முழுங்க போயிட்டு இருக்கு. அப்போ போன தாத்தா லோக்கி திரும்ப வந்து அவரோட பவர் யூஸ் பண்ணி அந்த இடத்துல ஆஸ்கார்டை உருவாக்குறாரு. அவரை பார்த்துட்டு அந்த அலையத்தை அவர் பக்கம் போக
லோகி சில்வி 2 பேரும் சேர்ந்து அவங்க 2 பேரோட பவரை ஒன்றா யூஸ் பண்ணி அதை என்சான் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. தாத்தா லோக்கி உருவாக்குன அந்த ஆஸ்கார்டை அலையது கொஞ்சம் கொஞ்சம் அழிச்சிட்டு இருக்கு. ரொம்ப 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 கஷ்டப்பட்டு ஒரு வழியாக லோக்கியோ சில்வியும் அவங்க 2 பேரோட முழு பவரையும் யூஸ் பண்ணி அந்த அலையத்தை கட்டுப்பாட்டு கொண்டு வந்துடுறாங்க. கட்டுப்படுத்தினாங்க, இன்னும் கொஞ்சம் கட்டுப்பட வேண்டியிருக்கு. ஒரு வழி அலையத்தை இவங்க கட்டுப்படுத்திடுவாங்கன்னு சந்தோஷத்தில் தாத்தா லோக்கி அலையத்தை பார்த்து சிரிக்க அவர் அந்த அலையத்தை சாப்பிட்டுருச்சு. அந்த சேம் டைமுக்கு அவங்க 2 பேரும் அதை ஃபுல்லாமே கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. அப்போ சில்வி ஆல்ரெடி அலையத்துக்கிட்ட பார்த்த அதே கோட்டைக்கான வழியை காட்டுது. அந்த கோட்டைக்குள்ளே போனால் தான் இந்த டிவிக்கு பின்னாடி யார் இருக்காங்க, உருவாக்குனது யார் அப்படிங்கிறது தெரிய வரும். 2 பேரும் சேர்ந்து அந்த கோட்டையோட வாசலுக்கு வராங்க. அவங்க அதுக்கு முன்னாடி வந்ததுமே அந்த கதவு தானாகவே திறக்குது. உள்ளே போய் பார்த்தா இந்த இடத்துக்குள்ளேயுமே அந்த மினிட்ஸ் இருக்குது. காலத்தோட முடிவில் அமைஞ்ச அந்த கோட்டைக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நீங்கள் 2 பேரும் இந்த இடத்துக்கு வருவீங்க அப்படிங்கிறது அவருக்கு ஏற்கனவே தெரியும். யார் அந்த அவர்னு சில்வி கேட்டா, இந்த மாயாஜாலங்கள் எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறவரே அவர் தான். அவர் உங்களுக்காக ஒரு டீல் வச்சிருக்காரு. அந்த டீல் என்னென்னா, நீங்கள் டிவியை எதுவுமே பண்ணாமல் விட்டீங்கன்னா நீங்கள் 2 பேரும் எந்த காலகட்டத்தில் இருந்து எடுக்கப்பட்டீங்களோ, நீங்கள் 2 பேரும் எந்த காலகட்டத்துக்கு போக விரும்புகிறீங்களோ அதே காலகட்டத்தை நாங்கள் அனுப்பி வச்சுருவோம். நீங்கள் உங்களோட வாழ்க்கையை சந்தோஷமாக வாழலாம். எங்களுக்கு பிடிச்ச மாதிரின்னு சொன்னால் எப்படின்னு கேட்டால், நீ அவெஞ்சர்ஸை தோக்கடிக்கலாம், ஆஸ்கார்டுக்கு அரசனாகலாம், எதுவும் பார்த்தலன்னா தேனோஸையை கொண்டுட்டு இன்ஃபினிட்டி கான்லெட்டை நீயே கைப்பற்றிக்கலாம். அப்புறம் சில்விக்கிட்ட நீ சின்ன வயசுல வந்து பட்ட கஷ்டம் எல்லாத்துக்கும் லோக்கி கூட சேர்ந்து நீ வாழ்றதுக்காக இது உனக்கான ஒரு கடைசி வாய்ப்புன்னு மினிட் சொல்லுது. எதுவாக இருந்தாலும் உங்கள் தலைக்கிட்டே நாங்கள் பேசிக்கிறோன்னு மினிட்ஸ் அனுப்பி வச்சுட்டு கோட்டைக்கு இன்னும் உள்ளே போகிறாங்க. கொஞ்சம் தூரம் உள்ளே போனதுமே ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமோட டோர் ஓப்பன் பண்ண அதுக்குள்ளே இருந்து ஆப்பிள் சாப்பிட்டுட்டே ஒருத்தர் வர்றாரு. இவரோட பேர் தான் கேங். நான் ஒரே ஒரு லோக்கி தான் வருவாங்கன்னு நினச்சேன். சரி வந்துட்டீங்க, வாங்க நம்ம போயிட்டே பேசலான்னு அங்கேருந்து 2 பேரையும் கூட்டிகிட்டு போக அவங்க 2 பேரும் கையில் கத்தியும் கை மாணிக்கிறாங்க. பின்னாடி நாங்கள் எப்போவே ஒன்று அழிக்க போகிறோன்னு சில்வி அட்டாக் பண்ண வர சில்விக்கு முன்னாடி இருந்தவர் அசால்ட்டா டெலிபோர்ட் ஆகி பின்னாடி போய் நிற்கிறாரு. சில்வி திரும்ப அட்டாக் பண்ண வர அந்த இடத்துல இருந்து வெளியே போயிட்டு இவங்க 2 பேருக்கும் காஃபி போட்டு வச்சுட்டு அதை லோக்கிக்கும் சில்விக்கும் கொடுக்குறாரு. வாய்ட்ல இருந்து மோட்டல் ஓப்பன் பண்ண மோபியஸ் டிவிக்கு தான் வந்திருக்காரு. உன திரும்ப பார்த்ததுல சந்தோஷம். இந்த டிவியை நம்மளை ஏமாத்துதுன்னு தெரிஞ்சுமே அதுக்கு ஏன் சப்போர்ட் பண்ணுறேன்னு மோபியஸ் கேட்க, எது நடந்தாலும் நல்லதுக்கு தான் நடக்குது அப்படின்னு நினைக்கிறவன்னா என்ன நடந்தாலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு நினைக்காதுன்னு ரவானா காட்ஸை கூப்பிட, உன்னோட ரகசியங்கள் எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மோபியஸ் ஒரு பெண்ணை காட்டுறாரு. அந்த பெண் ரவானாவோட பெண் தான். அப்போ தான் 2018 காட்டுறாங்க. அந்த டைமில் அந்த B-15 இருக்காங்கல்ல, அவங்க டிவிக்கிட்ட இருந்து தப்பிக்க ஒரு ஸ்கூலில் ஒழிஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ பக்கத்தில் இருந்த பிரின்சிபல் ரூமுக்குள்ளே அவங்க போயிட்டு வழியே அந்த இடத்துல தான் ரொவானா இருக்காங்க. அதை பார்த்து அந்த காட், இவங்க நம்ம ஜட்ஜ் ரொவானா வச்சு இவங்க இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்க, இவங்க ஒன்றும் ரொவானா கிடையாது, முதல்ல நான் சொல்கிறத கேளுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல, இங்கே நீங்கள் 2 பேரும் ரொம்ப கஷ்டப்படுத்த இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னு தெரியுது. எனக்கு எதிர்காலத்தில் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிற எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரமாக அவங்க 2 பேரும் பேசினது, இதுக்கப்புறம் பேச போகிறது அது எல்லாமே ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பர் மாதிரி காட்டுற. எனக்கு எல்லாமே தெரியும். லெமன்டிஸில் எதுக்காக நெக்ஸஸ் ஒன்று உருவானுச்சு அது கூட தெரியும்னு நக்கலாக சொல்கிறாரு. நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறது நீங்களா கண்டுபிடிச்சி இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு. ஆனால் உங்கள் 2 பேரையும் இந்த இடத்துக்கு வர வச்சதே நான் தான். எங்கள் 2 பேரையும் எதுக்கு இந்த இடத்துக்கு வர வச்சுன்னு கேட்டால், நீங்கள் 2 பேரும் டிவியை ரொம்பவே வெறுக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. அதுவுமே ரொம்ப நல்லது தான். அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல யார் நீங்கன்னு கேட்டால் என்ன நிறைய பேர் நிறைய விதமாக கூப்பிடுவாங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்பவே சிம்பிளாக சொல்கிறேன். 31வது நூற்றாண்டில் என்ன மாதிரி ஒரு வேரியண்ட், அதுவுமே அவர் ஒரு சயின்டிஸ்ட். நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற யூனிவர்ஸ்க்கு மேலே இங்கேயும் இன்னும் நிறைய யூனிவர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார். அந்த யூனிவர்ஸில் நம்மளோட வேரியன்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அப்படி அவரோட வேரியன்ஸ் ஒருத்தராக கண்டுபிடிச்சி அவங்க எல்லாருமே அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் பகிர்ந்துக்கிட்டாங்க. நம்ம வேரியன்ஸ் இருந்தாலும் அவங்களுமே நல்லவங்களாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம எப்படி நம்புறது? அதே மாதிரி தான் அங்கேயுமே நடந்துச்சு. அந்த வேரியன்ஸில் தீய இனம் பிடிச்சவங்க அவங்க தான் உலகத்தை ஆளணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அவங்களுக்குள்ளேயே அவங்க சண்டை போட்டுக்கிட்டாங்க. அப்போ நீங்கள் தான் அந்த சண்டை எல்லாத்தையுமே போக்காட்டி எல்லாத்தையுமே சரி பண்ணீங்களான்னு கேட்டால் அப்படி சொல்ல முடியாது. அதில் ஒருத்தனோட கண்ணில் ஒரு ஜந்து ஒன்று சிக்கிச்சு. அது சாப்பிட்றதே டைம் ஸ்பேஸும் தான். அது அலையத்தானு கேட்டால் ஆமாம், அது அலையத்தான். அந்த அலையத்தோட பவரை கண்டுபிடிச்சி அந்த அலையத்தோட ஆயுதம் உருவாக்கி அந்த சயின்டிஸ்டோட வேரியன்ஸ் எல்லாருமே சண்டை போட்டுட்டு இருக்கு. அந்த மல்டிவர்ஸ் வாரை நிப்பாட்டின அதுக்கப்புறமா தான் அந்த காலம் எல்லாத்தையுமே ஒரே கோட்டுக்காக்கி யாருமே காலத்தை விட்டு போயிட்டு வேரியன்ஸை கண்டுபிடிக்க கூடாது அப்படின்னு டிவியை ஸ்டார்ட் பண்ண. பல்லாயிரம் வருஷங்கள் இந்த யூனிவர்ஸை ஒரே கோட்டுக்காக்கிட்டேன். இந்த உலகத்துக்கு ஒரு அமைதியை கொடுத்தேன். அப்போ கூட என்னை நம்பாம நான் கெட்டவன்னு நினச்சிங்கன்னா என்னோட மத வேரியன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நானே பரவாயில்லன்னு தோணும். அப்போ கூட என்னை அழிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்குது. என்ன கொண்டுட்டா திரும்பவுமே மல்டிவர்ஸ் வார் ஸ்டார்ட் ஆயிரும். அப்படி இல்லைன்னா இந்த டிவியை நீங்களே தலைமையேற்று, அதாவது இதை நீங்களே கண்ட்ரோல் பண்ணிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி வழி நடத்துங்க. எனக்குமே ரிட்டையர் ஆகிற வயசாயிருச்சு. நானும் நிறைய டைம் நிறைய பேரை செலக்ட் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் எவனுமே செட் ஆகலை. ஆனால் லோக்கின்னு ஒருத்த வருவான்னு நினச்சேன். இப்போ கூட பரவாயில்ல, இந்த டிவியை நீங்களே நடத்துங்க. அப்போ தான் உங்களுக்குமே டிவி என்னங்கிறது முழுமையாக புரியும். டிவிக்கு மேலே இருந்த கோபமும் போகலாம். இவன் விட்டா பேசினு இருப்பான்னு சொல்லிட்டு சில்வி அவரை கொண்டுலான்னு கத்தி எடுத்துகிட்டு போனா லோக்கி தடுக்கிறான். அவன் பேசினதை கிட்ட அவன் பக்கம் போயிட்டேன்னு சில்வி லோக்கி கிட்ட கோவப்பட, ஒருவேளை அவன் சொன்னது உண்மையாக இருந்த மல்டிவர்ஸ் வார் கிரியேட் ஆகும். நிறைய யூனிவர்ஸில் இருந்து வேரியன்ஸ் எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் டைம்ல நம்பிடுவாங்க. அது ரொம்ப பெருசாக போய் முடியறது வாய்ப்பு இருக்குது. நீ எதுக்கு அவன் சொல்கிறத நம்பிட்டு இருக்க? உன்னை நான் நம்பினதை தப்பு தானே சில்வி கோவப்படுறான். எப்படியோ வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு சில்வி லோக்கி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா.
அவள் எல்லாமே போய் தான் சொல்லிட்டு இருக்கா, அவனை இப்போ அழிக்கணும்னு. செல்வி கொலை பண்ண போக சொன்னால் புரிஞ்சுக்க, இது மல்டிவர்ஸ் வாரையை கிரியேட் பண்ணிடும். முதல்ல உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலான்னு லோகி சில்வியை சமாதானப்படுத்த இவங்க 2 பேருக்குள்ளேயும் சண்டை வருது. லோகி சில்வியை காயப்படுத்தாமலே அட்டாக் பண்ணுறான். சண்டை போடுறப்ப கூட நம்ம யோசிச்சு முடிவெடுக்கலான்னு லோகி சொன்னாலும் சில்வி கேட்க மாட்டான். உன்னோட கோபம் எனக்கு நல்லாவே புரியுது. நீ அவங்க கூட சேர்ந்து இந்த டிவியை நான் நடத்த போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க. ஆனால் நான் இப்போ பதவிக்கு ஆசைப்படுறதே இல்லை. அதேமாரி நீ என்னை கொல்ல வந்தால் கூட நான் எப்பவுமே உனக்கு காயப்படுத்த மாட்டேன்னு லோகி சொல்ல, சில்வி லோக்கியை கிஸ் பண்ணுற மாதிரி வந்து ஒன்ன மாதிரி என்னால் யோசிக்க முடியலன்னு சொல்லி டைம் பேடால போர்ட்டல் ஓப்பன் பண்ணிட்டு லோக்கியை டிவியை தள்ளி விட்டுறா. அதை பார்த்து வேறு பொண்ணுங்களுக்கே உண்டான புத்தின்னு அதை பார்த்து சிரிக்கிறாரு. நான் இப்போ உன்னை கொலை பண்ண போகிறான், அப்போ கூட நீ சிரிச்சிட்டு இருக்கு. உன்னோட உயிருக்காக நீ கெஞ்ச மாட்டேன்னு சில்வி கேட்டுட்டு அதை கத்தியாலேயே குத்திடுறா. நம்ம திரும்பவுமே சந்திப்போம், அதனால் ரொம்ப தூரத்தில் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவர் சாகிற மாதிரி கேட்டுறாங்க. அவர் சொன்ன மாதிரி வெளியில் டைம்லைன்ஸ் நிறையவே பிரான்ச் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. அதே டிவியில் மொபைல்ஸ் B-15 என்னடா நடக்குது இங்கிற மாதிரி பயத்தோடவே பார்க்குறாங்க. எங்கள் டிவிக்கு வந்த லோக்கி எப்படியாச்சும் அங்கே இருக்க சில்வியை காப்பாற்றணுங்கிற முடிவில் அங்கேருந்து எழுந்து போனால் அந்த டிவியோட கோட்ஸ் எல்லாமே லோக்கியை துளி கூட கண்டுக்காம அவசரமாக ஓடி போயிட்டுருக்காங்க. இவனுங்க எங்கே ஓடிட்டு இருக்கானுங்கன்னு மொபைல்ஸை பார்க்க வந்தா வழக்கமாக 1-2 பிரான்ச் தான் கிரியேட் ஆகும். ஆனால் இங்கே நிறைய பிரான்ச் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. இதை எப்படி தான் சரி பண்ணுறதுன்னு தலையை பிச்சுட்டு இருக்கு. அப்போ அந்த இடத்துக்கு லோக்கி வந்து இப்படி நடக்கிறதுக்கு காரணம் என்னங்க தான் இந்த டிவியை உருவாக்குனவரை கண்டுபிடிச்சோம். எனக்கு தெரிஞ்சு இப்போ சில்வியை அவரை கொண்டிருப்பா. அவர் சொன்ன மாதிரியே டைம்லைன் பிரான்ச்சஸ் கிரியேட் ஆகிட்டு இருக்குன்னா இப்போ அவரை மாதிரி நிறைய வேரியன்ட்ஸ் வர ஆரம்பிப்பாங்க. மல்டிவர்ஸ் வாரே கிரியேட் ஆக போகுதுன்னு லோக்கியே பயத்தோட சொல்கிறோம். இவ்வளோ நேரம் லோக்கி சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு எல்லாத்தையும் இவ்வளோ கரெக்டாக சொல்கிறியே யாருன்னு இன்னைக்கு கேட்குறாரு. சில்வி கேங்க கொண்டதும் அந்த டிவியில் இருக்க எல்லாரோட மெமரிஸுமே திரும்பவுமே ஃபுல்லாமே அழிஞ்சிருச்சு. அந்த டிவியில் வழக்கமாக டைம் கீப்பர்ஸோட 3 செல் இருக்கும். இப்போ அந்த செல் இருக்க இடத்துல இந்த ஒரே ஒரு செல் இருக்குது. இதை பார்த்ததுமே லோக்கிக்கு புரியுது, புது வேரியண்ட் ஒருத்தன் கிளம்பி வந்துட்டான்னு. இந்த இடத்துல சீசன் 1 ஃபுல்லாமே முடியுது. சீசன் 2 அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி டூம்ஸ்டேக்கு முதல்ல பார்க்க வேண்டிய மூவிஸ் எல்லாமே ஒன்றா பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். டிஸ்னி சொன்ன மூவிஸ் மட்டும் இல்லாமல் எல்லா கேரக்டர்ஸோட ஒரிஜினல் மூவிஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ எக்ஸ்மென் மூவிஸ் போயிட்டுருக்கு. அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்ற சோஷியல் மீடியாஸ்லாம் ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணுங்கள். எனிவே திஸ் இஸ் இனிகா மன்றி. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.